பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு பெற எழுச்சி பூர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுமையை குறைப்பதற்கு வழி காண்போம். வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கு வழி காண்போம். மனித உரிமைகளை மதிப்போம், ஜனநாயகத்தை பேணுவோம். மனித உரிமைகளை மதிப்போம், ஜனநாயகத்தை பேணுவோம். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கரம் கொடுப்போம். அரசியல் கைதிகள் விடுதலை பெற்றிட பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். துணையாக இருந்து நமது நான் நினைக்கின்றேன் இந்த துரைப்பா மைதானத்தின் முன்பகுதியிலே சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கே எவ்வாறு இந்த மைதானத்திற்குள் வர வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை நமது தொண்டர்கள் வழங்கி அவர்கள் இந்த மைதானத்திற்குள் வருகை தர உதவுமாறு இந்த தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காகவும் இந்த மண்ணிலே மீண்டும் ஜனநாயகம் வளர வேண்டும் என்பதற்காகவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்ந்து 90ஆம் ஆண்டில் இருந்து தனது அரசியல் பயணங்களை ஒரு இலக்க அரசியலுக்கூடாக இந்த மண்ணிலே நிலைநிறுத்தி வந்திருக்கின்றது. நிலைநிறுத்தி வந்தது மட்டுமல்ல, இந்த கூட்டத்திலே உழைக்கும் மக்கள் வேதினத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய பெரும்பான்மையினர் உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை இங்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதே வரலாறாகும். இந்த வரலாறிலே 1948ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த பாராளுமன்றம் போன எந்த பிரதிநிதியாவது இந்த உழைக்கும் மக்களுடைய இவ்வளவு செல்வாக்கையும் இந்த உழைக்கும் மக்களுடைய விரும்பக்கூடிய ஒரு அரசியலையும் அவர்கள் விரும்புகின்ற அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுத்த வரலாறு என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அரசியல் உரிமைகளுக்காக மட்டும் போராட புறப்பட்டவர்கள் அல்ல. உரிமை என்பது வெறுமனவே அரசியல் பிரச்சனைகளோடு மட்டும் சம்பந்தப்பட்டதும் அல்ல. நமது மக்கள் முகம் கொடுத்து வருகின்ற அரசியல், பொருளாதார, சமூக விடுதலைக்காக என்றும் அனைத்து உரிமைகளையும் வென்றெடுப்பதற்காகவே நம்மை நாம் அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள். நமது போராட்ட கொள்கையில், வழிமுறையில் நாம் ஒருபோதும் சிங்கள முஸ்லிம் சகோதர மக்களை பாய்த்துக் கொண்டவர்கள் அல்ல. மாறாக சிங்கள சகோதர தொழிலாளர் வர்க்கத்தையும் அவர்களிடையே இருக்கும் முற்போக்கு ஜனநாயக சக்திகளையும் இஸ்லாமிய சகோதர மக்களையும் நாம் நமது தேச சக்திகளாகவே ஏற்றுக்கொண்டவர்கள். உணர்ச்சி பொங்க பேசுவதும், மக்களை வீதிக்கு அழைத்துவிட்டு தாம் மட்டும் தமது குடும்பங்களோடு நாட்டை விட்டு தப்பி ஓடுவதும் தமிழ் மக்களுக்கான உரிமை போராட்டம் அல்ல. இதனால் எமது மக்கள் அவலங்களை சந்தித்து நடுத்தருவில் நின்றார்கள். அதுவே இங்கு நடந்து முடிந்திருக்கின்றது. அரசியல் தீர்வினை விரைவில் எட்டுவதற்காக கடந்த ஐப்பசி மாதத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிற்கு 6 மாத கால வரையறை அரசினால் வழங்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் அதில் கலந்து கொண்டிருந்திருந்தால் நான் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வினை ஜெனீவா மாநாட்டு காலகட்டத்திலேயே பெற்றிருக்கின்றார். நாம் அரசுடன் வெளிப்படையாகவே கை கொடுக்கின்றோம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மறைமுகமாக அரசுடன் கை கொடுக்கின்றது. இதற்கு ஜெனீவா மாநாடு நல்லதொரு உதாரணம். நாம் அந்த மகாநாட்டில் கலந்து கொண்டு நமது வெளிப்படை தன்மையை காட்டினோம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது சுயலாப அரசியலுக்காக கலந்து கொள்ளாமல் அரசுக்கு மறைமுக ஆதரவு வழங்கியது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுயரூபங்களை
எமது மக்கள் இப்போது உணரத் தொடங்கிவிட்டது. அதனாலேயே அவர்களுக்கு இருந்த ஆதரவும் இப்பொழுது சரிய தொடங்கிவிட்டது. அதனுடைய வெளிப்பாடே இன்றைய பெருந்திரளான உங்களது வரவு மேலும் உறுதிப்படுத்துகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்று கோஷங்கள் எமது மக்களிடையே இனி ஒருபோதும் செல்லுபடியாகாது. மக்கள் எமது பக்கம் இன்னமும் அதிகமாக அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள்.